முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சென்னை அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வரும் ஸ்கைரோனமஸ் பூச்சி ஒழிப்பு பணிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அம்பத்தூர் பகுதிகளில் காணப்படும் இப்பூச்சிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர், மூகாம்பிகை நகர், கொரட்டூர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்கைரோனமஸ் எனப்படும் ஒருவகை பூச்சிகள் திடீரென அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவ்வகை பூச்சிகளை ஒழிக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கொரட்டூர் ஏரி மற்றும் சீனிவாசபுரம் பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் இன்று போர்க்கால அடிப்படையில் பூச்சி ஒழிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, வேளாண் துறை வல்லுநர்கள் இணைந்து இப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர மேயர் திரு சைதை துரைசாமி, மாநகராட்சி ஆணையர், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு வீடாக சென்று ஸ்கைரோனமஸ் பூச்சி ஒழிக்கும் பணிகளை அதிகாரிகள் பார்வையிட்டனர். அம்பத்தூர், கொரட்டூர் பகுதிகளில் நடைபெற்று வரும் இப்பணிகளால் ஸ்கைரோனமஸ் பூச்சிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்தனர். அக்வாட்டிக் மிட்ஜஸ், இந்த கைரோனமெட் அந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கிறதை பார்த்து உடனடியாக முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அனைத்து துறைகளும் சேர்ந்து இது மாநகராட்சி, அதே மாதிரி சுகாதாரத்துறை, அப்புறம் பூச்சியின் வல்லுநர்கள், குறிப்பா நம்மளோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வர சொல்லியிருக்கோம். போர்க்கால அடிப்படையில் இந்த வளர்ந்த பூச்சிகளை எப்படி இது பண்றது, அதுக்கப்புறம் இது எங்க உருவாது. இப்ப நம்ம முதல் கட்ட ஆய்வு இதை நம்ம கண்டுபிடிச்ச போது இது அந்த லேக்குக்குள்ள இது கொசு, அந்த இது கொசு அல்ல. அதே மாதிரி இதனால தொற்று வராதே தவிர்த்து மற்ற பொதுமக்களுக்கு நிறைய துன்பங்கள் வருது. அதனால அந்த லேக்கோட கடைசி அந்த பாட்டம்ல போய் தான் இந்த முட்டை டெவலப் ஆகுது. அதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிட்கெட்டோட முட்டை மற்றும் புழுவை இராடிகேட் பண்றதுக்கு அந்த கீழே கலக்காம, இந்த மாதிரி கழிவுகள் கலக்காம கலவதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. ஸ்கைரோனமஸ் பூச்சிகள் குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போர்க்கால அடிப்படையில் அவற்றை ஒழிக்க உடனடியாக உத்தரவிட்டதற்கு அம்பத்தூர், கொரட்டூர் பகுதி பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். போர்க்கால நடவடிக்கை எடுத்துட்டு இதுக்கான என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.